அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பால் கொழுக்கட்டை தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கே. அரிசி மாவை வந்து நம்ம இடியாப்ப பதத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மண்டைக்குள்ளே மூளைக்குள்ளே என்னென்ன ஷேப்ஸ் தோணுதோ எல்லா ஷேப்ஸையும் செஞ்சு உருட்டி போட்டுருங்க. போட்டு நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா காற்றுல காய வச்சுங்க. நல்லா காய்ஞ்சாதான் நம்மளுக்கு உருண்டை வந்து கரையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வெல்லத்தை எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வெல்லத்தில் மண் தூசி இருந்தால் கூட அது வந்துடும். இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண் தென்படும். அப்போ டேஸ்ட்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், வெல்லத்தை நல்லா கரையணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சட்டியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கொழுக்கட்டை அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு காற்றுல. அதுக்கப்புறம் நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த உருண்டையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா அந்த உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியில் நல்லா வெந்து மேலே நல்லா மிதந்து வரும். ஆனால் காயாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கரைஞ்சிரும் தண்ணியிலே. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வந்து அந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அதை கலந்து விடணும். சரிங்களா? நல்லா வடிகட்டி பார்த்திங்கன்னா மண் இருக்கும் வெல்லத்தில். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் வந்து திருவது இல்லை. அதனால் நாங்கள் மிக்ஸியில் அப்படியே ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எடுத்து எனக்கு பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். உருண்டை எல்லாம் மிதந்து மேலே பந்து மாதிரி வருது. பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருந்தலையே அதில் பாதி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது திக்னஸ் கொடுக்குறதுக்காண்டி அந்த மாவை கரைச்சி நம்ம இதில் ஊற்றினா தான் நமக்கு நல்லா கொலன்னு திக்னஸ்ஸாக கிடைக்கும். ரொம்ப குடிக்கவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இல்லையா, அந்த தேங்காவை எடுத்து நம்ம இந்த பால் கொழுக்கட்டையில் அப்படியே தூவி விடணும். தேங்காவோடு நம்ம இந்த பால் கொழுக்கட்டை குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்கள் அம்மா செஞ்சால் இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. கிண்ணம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுல எனக்கு அவசரம், நான் குடிச்சிட்டேன் பாதி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்க, வரேங்க.